ஓகே, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பாலிட்டி சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த பாலிட்டி சப்ஜெக்டில் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிட்டிசன் மற்றும் சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா, குடிமக்களும் மற்றும் குடியுரிமையும், அந்த டாபிக்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பாலிட்டியில் இந்த இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதுலேருந்து டிஎன்பிசிலேருந்து சரி, ஆர்ஆர்பிலேருந்து சரி, இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பண்ணியிருக்கிறதுனால இது எக்ஸாம்ஸுக்கில் வரக்கூடியதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னா சிட்டிசன்ஸ் அண்டு சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் எடுத்துட்டோன்னே சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ஓகேங்களா. தென் சிட்டிசன்ஷிப்க்கு அப்புறம் நேஷ்னாலிட்டினா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம், ஓகேங்களா. தென் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன் குடிமக்களின் வகைகள் அது எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். தென் 1955 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டை பற்றி பார்க்க போகிறோம். தென் சிட்டிசன்ஷிப் வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது, எந்த பகுதியில் வருது, ஓகேங்களா, எந்த பார்ட் மற்றும் அதோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. தென் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நேஷ்னாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப்பை வந்து எப்படிலாம் வாங்கலாம், அக்யர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் எப்படி வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணுறது, எப்படி ஒருத்தவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த இதில் நம்ம பார்ப்போம். தென் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர், ஓகேங்களா, அவங்கள பற்றியும் எப்படி அவங்களாம் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும், தென் அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி கிளாஸோட ஓவர்வியூ. இதுதான் இதை பார்த்தவங்க சிட்டிசன்ஷிப், தென் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன், தென் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, தென் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11, ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, தென் நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்க்க போகிறோம். தென் அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப், தென் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. தென் இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு பார்க்க, ஓகே, ஒரு நாடு இருக்குது, ஒரு நாட்டில் மக்கள் இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த இந்தியாவில் வந்து மக்கள் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஓகேங்களா. சிட்டிசன்ஸ், ஓகேங்களா, குடிமகன், ஏலியன்ஸ், அந்நியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க, ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸாக இருக்க முடியாது, ஓகேங்களா. இந்தியாவில் வந்து எல்லா மக்களும் இருப்பாங்க, சிட்டிசனும் இருப்பாங்க, ஏலியன்ஸும் இருப்பாங்க, இமிக்ரண்ட்ஸும் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு நாட்டில் மக்கள் இருக்காங்க. அந்த மக்களை ரெண்டாக பிரித்தானா சிட்டிசன்ஸ் மற்றும் ஏலியன்ஸ் அப்படி இருப்பாங்க. அந்த ஏலியன்ஸ்னால் அந்நியர்னு அர்த்தம், ஓகேங்களா. அந்த ஏலியன்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் மற்றும் எனிமி ஏலியன்ஸ், ஓகேங்களா. எனிமினா எதிரி, ஓகேங்களா. எனிமி ஏலியன்ஸ் ஏன் சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டோட ஒரு வாரில் இருக்குது அப்படின்னா, அந்த டைமில் அந்த நாட்டோட மக்கள் இங்கே இருந்திருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் ஏலியன்ஸ் அர்த்தம், ஓகேங்களா. ஏலியன்ஸ்னாலே அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்க, ஓகேங்களா. இந்திய குடியுரிமை இல்லாதவங்க. பட் ஆனால் அவங்க இந்தியாவில் வந்து இருக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இருக்க முடியும். பட் அவங்களே வந்து ஒரு நாட்டோட ஒரு போர் போயிட்டுருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் போர் போயிட்டுருக்கு, இல்லை இந்தியா சைனா போர் போயிட்டுருக்குன்னா அந்த டைமில் அங்கே உள்ள அந்த நாட்டு மக்கள் நம்ம இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம எளிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னால் ஸோ நமக்கு போர் சமயம் இல்லாமல் வேறு எந்த நாட்டுக்கூடயோ நம்ம ஒரு நட்புறவு கொண்டு வச்சுருக்கோம்ல, அந்த நாட்டோட மக்கள் இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நாட்டில் வந்து மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள் வந்து சிட்டிசன்ஸ்னு பிரிக்கலாம், ஏலியன்ஸ்னு பிரிக்கலாம். ஏலியன்ஸை ரெண்டாக பிரித்தா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் மற்றும் எனிமி ஏலியன்ஸ், ஓகேங்களா. அடுத்தது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. இந்த சிட்டிசன்ஷிப்புன்ற வார்த்தை வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கும். அந்த லேட்டின் வேர்டு பேர் வந்து சிவிக்ஸ், ஓகேங்களா. த வேர்டு சிட்டிசன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லேட்டின் டேர்ம் சிவிக்ஸ். சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெற்றப்பட்டதாகும், ஓகேங்களா. அதுக்கு என்ன அர்த்தம், அது அர்த்தம் மீன்ஸ் அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் சிட்டி ஸ்டேட் அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும், ஓகேங்களா. தென் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் வந்து எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியில் எந்த பகுதி பார்ட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்த்தோம், ஓகேங்களா. தென் பார்ட் 2ல்
சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அந்த சிட்டிசன்ஷிப்பில் மொத்தம் ஒரு 6 ஆர்டிகல்கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் அந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஆர்டிகல் 5 to 11 வந்து என்னென்ன சொல்லுவோம்னா, சிட்டிசன்ஸ்னால் யார், சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவில் உள்ள சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து எப்படிலாம் கொடுக்குறாங்க, தென் எப்படிலாம் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்க முடியும், தென் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியானா என்ன, அவங்களுக்கு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் எல்லாமே பேசுகிறது தான் ஆர்டிகல் 5 to 11 வந்து அதை பற்றி பேசுகிறது எல்லாமே ஓகேங்களா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லைனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஓகேங்களா. இப்போ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேட்டுக்கும் ஒன்று இருக்கும், சென்ட்ருக்கும் ஒன்று இருக்கும். அங்கே டியூயல் சிட்டிசன்ஷிப். பட் ஆனால் இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். ஏன் அப்படி ஒற்றை குடியுரிமை வச்சுட்டாங்கன்னா, நான் இயர்லி கிளாஸஸில் சொல்லியிருந்திருப்பேன், இந்தியாவோட ஃப்ராட்டர்னிட்டி ஒரு சகோதரத்துவம் வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம 2 குடியுரிமை கொடுத்தோன்னா, ஸ்டேட்டுக்கு மாநிலத்துக்கும் ஒரு குடியுரிமை, ஒரு யூனியனுக்கும் ஒரு குடியுரிமை அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளேயே நிறையா வந்து பிரிவினை வந்துடும் ஓகேங்களா. அது வந்து ஒரு இந்தியாவோட இன்டெகிரிட்டியை வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றப்ப இந்தியாவுக்கு வந்து ஒற்றை குடியுரிமை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படி தான் கொடுத்துருப்பான் ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் ஃபார் த சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன் ஃபார் தி ஹோல் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பார்த்தோம்னா ஏலியன்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா. தென் எமிக்ரண்ட்னா என்ன அப்படின்வா. ஏலியன்னா சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்க தான் ஏலியன் ஓகேங்களா. அதாவது இந்திய நாட்டோட குடியுரிமை இல்லாதவங்க தான் ஏலியன். ஸோ ஏலியன் ரெஃபர்ஸ் டு ஆல் நான் சிட்டிசன் ஆர் நான் நேஷ்னல் ரிசைடிங் இன் எ கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் யார் சார் அப்படின்னா, நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து ஒரு டூர் வராங்கள்ல, டூர் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து இப்போ மெடிக்கல் டூரிசம் அதிகமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. மெடிக்கல் டூரிசம்னா அதாவது அந்த கம்பேரிட்டிவ்லி யூரோப் கண்ட்ரீஸ் அமெரிக்காவெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் வந்து மெடிக்கல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே டைமில் குவாலிட்டியும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா அந்த மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் லைக் ஆஃப்ரிக்கா, தென் பக்கத்தில் வந்து சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறாங்க. தென் பாகிஸ்தான்லேருந்து கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் டூரிசம் வரவங்க, தென் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்களே, அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்நியர் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாது அனைவரும் அந்நியர் எனப்படுவர். உதாரணம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள். தென் சார் அப்படின்னா இமிக்ரண்ட்னா என்ன சார்? இமிக்ரண்ட்னா குடியேறியவர் ஓகேங்களா. இமிக்ரண்ட்னா என்ன சார்னா, இமிக்ரண்ட்னாலும் ஏலியன் தான் ஓகேவா. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமிக்ரண்ட் ரெஃபர்ஸ் டு ஏலியன் who has been granted the right to reside and work permanently without restriction in particular country. குடியேறியவர் ஒரு நாட்டில் எவ்வித தடையும் இன்றி நிரந்தரமாகவும் வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியர் எனப்படுகிறார் ஓகேங்களா. இமிக்ரண்ட்னா அவங்களும் ஏலியன் தான். பட் ஆனால் அவங்கள வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கலாம், பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுதான் இமிக்ரண்ட் ஓகேங்களா. அந்த இமிக்ரண்ட்டுக்கு வந்து என்னென்னா, இல்லை இல்லீகல் இமிக்ரண்ட். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த பங்களாதேஷ் வழியாக நிறையா மக்கள் வந்து இமிக்ரண்ட்டாக வராங்க, இல்லீகல் இமிக்ரண்ட் ஓகேங்களா. அவங்கள்ட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இல்லீகலாக இமிக்ரண்ட் ஆகுறாங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆதார் கார்டு, இந்த நார்த் ஈஸ்ட், இந்த அஸ்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, நிறைய மக்கள் வந்து பங்களாதேஷ், இந்த மியான்மர் வழியாக இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்துடுறாங்க. இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக வந்துட்டு அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாங்க. இதனால தான் இப்போ அந்த ரீசெண்டாக நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டினா என்ன, சிட்டிசன்ஷிப்னா என்ன ஓகேங்களா. நேஷ்னாலிட்டினா நாட்டுரிமை மற்றும் சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. நேஷ்னாலிட்டினா ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு இந்த நான் இந்தியாவால் பிறந்திருக்கேன்ல, ஸோ நான் இந்தியன் நேஷன் ஓகேங்களா. இப்போ சிட்டிசன்ஷிப்னா அப்படி கிடையாது, நான் இந்தியாவில் பிறந்திருக்கலாம் ஓகேங்களா, இன்னொரு கண்ட்ரியில் போய்ட்டு நான் வசித்து அந்த நாட்டோட குடியுரிமையை வாங்கியிருக்கலாம், இதுதான் சிட்டிசன்ஷிப். பட் ஆனால் நான் வந்து பிறப்பால் வந்து இந்தியன், பட் ஆனால் என்ன பண்ணலாம், நான் அமெரிக்காவுக்கு போனேன், அமெரிக்கன் சிட்டிசன் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சோனியா காந்தி இருக்காங்களா, அவங்க வந்து பிறப்பால் வந்து இட்டாலியன் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க நேஷ்னாலிட்டி வந்து இட்டாலி. பட் ஆனால் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் இங்கே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஓகேங்களா. இதுதான் டிஃப்ரென்ஸ். நேஷ்னாலிட்டிக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். நேஷ்னாலிட்டினா நாட்டுரிமை, சிட்டிசன்ஷிப்னா குடியுரிமை. நேஷ்னாலிட்டி இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் நேஷன் பை ஆரிஜின், பர்த். பேசிக்கலி இட் இஸ் அன் எத்தினிக் அண்டு ரேஷியல் கான்செப்ட் ஓகேங்களா. நேஷ்னாலிட்டி ஆஃப் எ பர்சன் கேனாட் பி சேஞ்ச் ஓகேங்களா. நான் வந்து
இந்தியனாக பிறந்திருக்கலாம், ஆனால் அமெரிக்காவில் போய் நான் செட்டில் ஆகி அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் என்னோட எத்தனிக்கை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஏன்னா நான் வந்து பிறப்பால் இந்தியன், பிறப்பால் தமிழன். ஓகேங்களா? பட் ஆனால் சிட்டிசன்ஷிப் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு நாட்டோட குடியுரிமை. ஓகேங்களா? ஸோ பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும். ஓகேங்களா? ஸோ குடியுரிமைன்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே வரும். ஓகேங்களா? நேஷ்னாலிட்டின்றது என்ன சொல்கிறது, ஒரு இன்டாஜிபிள். ஓகேங்களா? நான் இந்த இந்தியன் அப்படியே நேஷ்னலிசம். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் டு இண்டிவிஜுவல் பை த கவர்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி வென் ஹி கம்ப்ளைஸ் வித் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். சிட்டிசன்ஸ் கேன் பி சேஞ்ச். எஸ், சிட்டிசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கேன். ஓகேங்களா? நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்து இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு நான் போயிட்டேன்னா ஆக்சுவலாக என்னன்னா என்னோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகி அமெரிக்கன் சிட்டிசனாக நான் மாறிடும். ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்தியன் சிட்டிசனாக இருப்பேன், பட் ஆனால் என்னால் அமெரிக்கா சிட்டிசனாக மாற முடியும். பட் ஆனால் நேஷ்னாலிட்டியை மாற்ற முடியாது. ஏன்னா நான் பிறந்தது, என்னோட ரேஸு, எத்தனிக் எல்லாமே இந்தியாவை சம்மந்தப்பட்டதான். ஸோ அதனால் நேஷ்னாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சிட்டிசன்ஷிப்பை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு எப்படிலாம் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு பர்த் வழியாகவும் கொடுக்கலாம். அதர் ஃபார்ம் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், அடாப்டேஷன் அண்டு ஃபவுண்டிங்ஸ். ஓகேங்களா? அது பர்த்தில் வந்து சிங்கிள் சிட்டிசன். ஓகேங்களா? டூயல் சிட்டிசன் இது இந்தியாவில் கிடையாது. பட் ஆனால் இது வந்து அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன் தான். ஸோ அதர் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அதுலேயும் சிங்கிள் சிட்டிசன் வாங்கிக்கலாம், இல்லை டூயல் சிட்டிசன். ஓகேங்களா? அதுவும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன். சிட்டிசன்ஷிப் வந்து அட் பர்த் மூலியமாகவும் வாங்குறது, நான் பிறப்பால் சிட்டிசன் குடியுரிமை வாங்குறது ஒன்று. இல்லைனா அதர் ஃபார்ம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அமெரிக்காவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அமெரிக்காவில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா ஸோ அந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து நான் எப்படி வாங்குறதுனா ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறது தான். அந்த அமெரிக்கா போய் வாங்குறது அந்த சிட்டிசன்ஷிப் தான். ஓகேங்களா? டைப்ஸ், குடியுரிமையின் வகைகள். ஓகேங்களா? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நேச்சுரல் சிட்டிசன் இருக்குது, அப்புறம் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இயற்கை குடியுரிமை, பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. ஓகேங்களா? இது 2 இருக்குது. ஓகேங்களா? தென் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஒன் ஹூ அக்வயர்ஸ் த சிட்டிசன்ஷிப். நேச்சுரலைஸ்டுனா நான் நேச்சர்னா இயற்கையாகவே வருது. ஓகேங்களா? பட் நேச்சுரலைஸ்டுனா நான் வந்து இயல்பாக விண்ணப்பித்து பெரும் குடியுரிமை. ஓகேங்களா? நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஸ் ஆர் சிட்டிசன்ஸ் பை பர்த். இயற்கை குடியுரிமை, பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. ஓகேங்களா? நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ்னால் த ஒன்ஸ் ஹூ அக்வயர்ஸ் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? நான் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சிட்டிசன்ஷிப் வாங்குறேன்ல, அதை தான் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வராங்க. எப்போ கொண்டு வராங்கன்னா 1955 கொண்டு வராங்க. நம்ம வந்து சுதந்திரம் வந்து 1947 வாங்கினோம். 1950 ரிபப்ளிக் கண்ட்ரியாக மாறிட்டோம். ஓகேங்களா? 26 ஜனவரி 1950 ரிபப்ளிக் கண்ட்ரியாக மாறிட்டோம். ஓகேங்களா? பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாடர்ன் இந்தியா படிச்சிங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நம்ம இந்தியா வந்து அன்டிவைடட் இந்தியாவாக இருந்துச்சு. ஓகேங்களா? 1947 முன்னாடி அன்டிவைடட் இந்தியாவாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் அந்த மவுண்ட் பேட்டன் பிளான் படி அந்த இந்தியாவை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தான், இந்தியான்னு பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ பாகிஸ்தானில் வந்து சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அதேமாதிரி இந்தியாவில் இருந்த சில பேர் பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் கொஞ்சம் இயர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா மைக்ரேஷன் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே வாழை பிடிக்காமல் திருப்பி இங்கே வந்தவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து அந்த சைடு நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள பாதி பஞ்சாப் வந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? சிந்து ப்ராவின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் அப்போ என்னென்னா அங்கே இருந்தால் அங்கே லேண்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அங்கே வந்து அவங்களோட லேண்டு வாழ்வாதாரம்லாம் வந்துருக்குல்ல, அவங்க அங்கே பாகிஸ்தான்லேயே நாங்கள் இருக்கோன்ட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிறத பிடிக்காமல் திருப்பி இங்கே வந்திருப்பாங்க. அதேமாரி இங்கேருந்து அங்கே போயிட்டு இல்லை அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மைக்ரேட் வந்து ஆகிட்டே இருந்ததுனால ஸோ 1955 என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் ஆக்ட் டு ப்ரொவைட் ஃபார் தி அக்வேசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது. ஓகேங்களா? தென்
Citizenship Act 1955 provides for the acquisition and loss of citizenship after the commencement of the constitution. இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955இல் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழந்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல கொண்டு வந்தாங்கல்ல, ஓகேங்களா, இது வரைக்கும் எத்தனை டைம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 9 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. தென் இப்போ உள்ள ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 சேர்த்து 9 தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 1970ல் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க, 87ல் ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஆக்டை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் நிறையா பேர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்தியன் சிட்டிசன் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பப்போ இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, சீர்திருத்தம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்ட் 2ல் இருக்குது. என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது பாருங்களேன். ஆர்டிக்கல் 5 to 11 இருக்குது, ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கல் அதை தான் இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து என்னென்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா எப்படி வந்து குடியுரிமை பெறுதல் மற்றும் லாஸ்னா இழந்துதல், ஓகேங்களா. பெறுதல் பாருங்களேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பிறப்பால் பை பர்த் பிறப்பால் வாங்கலாம், பை டிசன்னா வம்சாவளி, தென் பை நேச்சுரலைசேஷன், அதுக்கப்புறம் பை ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பை இன்கார்பரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. இப்போ இன்கார்பரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் மீன்ஸ் என்னென்னா, இந்தியா வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு மாநிலத்தையோ இல்லை ஒரு கண்ட்ரியாக அதாவது ஒரு டெரிட்டரியை வந்து அனெக்ஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து இந்திய மக்களாக நம்ம ஏற்றுப்போம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அக்யூசேஷன், ஓகேங்களா. எப்படிலாம் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். என்னென்னா பை டெர்மினேஷன், பை டிப்ரிவேஷன், பை ரெனோசியேஷன். இது வந்து எப்படிலாம் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் 5 to 11 பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 5 எதை பற்றி பேசுனா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை பற்றி பேசுது. தென் ஆர்டிக்கல் 6 இது எதை பற்றி பேசுனா ரிட்டன் ஃப்ரம் பாகிஸ்தான் ஷல் பி எ சிட்டிசன், ஓகேங்களா. நான் சொன்னேன்ல பாகிஸ்தான்லேருந்து ரிட்டன் வராங்கல்ல அவங்கள வந்து கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 6, ஓகேங்களா. தென் ஆர்டிக்கல் 7 எதை பற்றி பேசுனா மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான், அதாவது இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி பாகிஸ்தான் போயிட்டாங்க, தென் அகெயின் ரிட்டன் டு இந்தியா ஷல் பி எ சிட்டிசன். அது அந்த குறிப்பிட்ட டேட்டு ஒன்று இருக்கும், அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே திருப்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. தென் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, வெளிநாட்டில் வாழ்கிறாங்களே சிட்டிசன் அவங்களுக்கு வந்து உள்ள குடியுரிமையை பற்றி பேசுகிறது, ஓகேங்களா. தென் எப்படிலாம் சிட்டிசன்ஷிப்பை வந்து லாஸ் பண்ணுறதை பற்றி தான் ஆர்டிக்கல் 9, 10, 11 பேசுகிறாங்க. எப்படின்னா இஃப் எ பர்சன் வாலண்டரி அக்யூர் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அதர் கண்ட்ரி. ஒரு நபர் இருக்கேன், நான் இந்தியன் சிட்டிசன் தான் இருக்கேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு அமெரிக்காவில் ஜாப் கிடச்சி அங்கே நான் செட்டில் ஆகிறேன், அங்கேயே எனக்கு சிட்டிசன்ஷிப் தராங்க, நான் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடும்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 10 எதை பற்றி பேசுனா சிட்டிசன் ஆர் பர்சன் டீம்டு டு பி இந்தியன் சிட்டிசன் சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட்ரி பை ப்ரிஸ்கிரைப் ப்ரொவிஷன், ஓகேங்களா. நாளைக்கே பார்லிமெண்ட் வந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஓகேங்களா. ஓகே, அந்த சட்டத்தில் அவங்க சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வச்சு அந்த ப்ரொவிஷனில் நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸை நம்ம வந்து இது பண்ணலை மேட்ச் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நம்மளை சிட்டிசன்ஷிப்லேருந்து தூக்கிடுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்து அதில் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஆர்டிக்கல் 10 படி சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ பார்லிமெண்ட்ரிக்கு இது பவர் இருக்குது, பார்லிமெண்ட்ரி ப்ரிஸ்கிரைப் ப்ரொவிஷன், ஓகேங்களா. தென் பார்லிமெண்ட் இஸ் எம்பவர் டு மேக் எ லா ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா. இப்போ ஒரு சிட்டிசன்ஷிப்பை வந்து உருவாக்குறதுக்கு யார்கிட்ட பவர் இருக்குன்னா பிரசிடென்ட்ட பவர் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் கிடையாது, யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிடையாது. யார்கிட்ட பவர் இருக்குன்னா சிட்டிசன்ஷிப்பு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வரனா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, ஓகேங்களா. தென் கீழே வந்து பாருங்கள், இதில் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் இருக்காங்களா ஹவ் பீன் கிவன் ரைட் டு ஓட், ஓகே. இப்போ நான் ஒரு சிட்டிசன்ஷிப், ஓகே, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ்லேயே நிறையா இருக்குது. என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ என்ஆர்ஐனா ஒன்றும் இல்லை, நான் இந்தியா சிட்டிசன் தான், ஓகேங்களா. பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போயிருக்கேன், ஓகேங்களா. இப்போ அங்கே நான் இருக்கிறதுனால இப்போ இங்கே எலெக்ஷன் நடக்குது, ஓகேங்களா. எலெக்ஷன் நடக்குது, ஆனால் என்னோடய ஓட்டு உரிமை நான் போடணும், ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்கள எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், என்ஆர்ஐ சிட்டிசனுக்கு வந்து இங்கே வந்து எப்படின்னா போஸ்டல் வழியாவோ இல்லை வேறு எதுவும் மூலியமாகவோ இங்கே ஓட்டு அனுப்பலாம், ஓகேங்களா. ஸோ என்னென்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது வெளிநாட்டு வாழ்கிற குடியுரிமை உள்ள மக்களுக்கு ஓட்டு போடுற உரிமை உண்டு, ஓகேங்களா. என்ஆர்ஐ பர்சன் ஆஃப் இந்தியா ஆர்ஜின் இவங்களுக்குலாம் இருக்குது, ஓகேங்களா. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிக்கல் 15, 16, 19,
29, 30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து இந்த இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒன்லி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 15, 16, 19, 29 அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன். ஓகேங்களா. தென் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் டிப்ளமேட் போஸ்டட் இன் இந்தியா ஷால் நாட் பி அ சிட்டிசன் பை பர்த். ஓகேங்களா. ஸோ ஒரு வந்து ஃபாரின் டிப்ளமேட்டுக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் பர்த்தால் அவங்களால சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த தான் இந்த 3 பாயிண்ட் எதாவது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் உள்ள 3 பாயிண்ட் பாருங்கள். ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஹவ் பீன் கிவன் ரைட் டு ஓட். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் ஃபாரின் டிப்ளமேட் போஸ்டட் இன் இந்தியா ஷல் நாட் பி சிட்டிசன் பை பர்த். தென் தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 15, 16, 19, 29 and 30 அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பெறுதல். ஓகேங்களா. எந்த மாதிரி மெத்தட்ஸில் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். ஓகேங்களா. நேச்சுரலைசேஷன், டிசன்ட் அதாவது வம்சாவளியாக வாங்கலாம். தென் பர்த் பிறப்பால் வாங்கலாம். தென் ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணி வாங்கலாம். ஓகேங்களா. இதுதான் அக்யூசேஷன் சிட்டிசன்ஷிப். இதை நம்ம வந்து ஒன்று அடுத்தது அப்படியே ஒன்றா பார்ப்போம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பர்த் பார்ப்போம், அடுத்தது டிசன்ட் பார்ப்போம், அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ப்போம், அடுத்து நேச்சுரலைசேஷன் பார்ப்போம். ஓகேங்களா. அக்யூசேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு ஓகேங்களா பை பர்த், குடியுரிமை எப்படி பெறுறாங்க பார்த்தீங்கன்னா, பை பர்த் வந்து எப்படி பெறாங்கன்னு பாருங்களேன். அதாவது 26 ஜனவரி 1950 ஜூலை 1987 வரைக்கும் பிறந்திருக்காங்களே அவங்களெலாம் டைரெக்டாக சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. 26 ஜனவரி 1950 ஓகேங்களா ரிப்பப்ளிக். ஓகேங்களா. ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுலேருந்து 1 ஜூலை 1987 வரைக்கும் இருக்கிற அந்த இயர் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 37 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 37 இயர்ஸில் வந்து பிறக்கிறாங்களே, இங்கே இந்தியாவிலே பிறக்கிறாங்களா அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது ஜூலை 1, 1987 ஓகேங்களா அந்த டேட்லேருந்து இது அதுக்கப்புறம் பிறக்கிறாங்களே அவங்க அந்த குழந்தைங்களோட அப்பாவோ அம்மா ஓகேங்களா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் இஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவங்களோட அப்பா அம்மா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 26 ஜனவரி 1950 பட் பிஃபோர் 1 ஜூலை 1987 அப்படி சிட்டிசன்ஸ் பை பர்த்தாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேங்களா. தென் செகண்ட் பாயிண்ட்டு 1 ஜூலை 1987 அதுக்கப்புறம் பிறக்கிறாங்கல்ல அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா ஓகேங்களா எய்தர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னா 3 டிசம்பர் இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து ஒரு 2004 என்னமோ ஒருத்தர் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பான். ஓகேங்களா. அப்போ வந்து கொண்டு வந்தது பாருங்களேன் 3 டிசம்பர் 2004 ஓகேங்களா அந்த டேட். ஓகேங்களா. அந்த டேட்டில் பிறக்கிறாங்களா குழந்தைகள் அவங்கள ஒன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கலாம். அதாவது அப்பாவோ அம்மாவோ ஓகேங்களா அப்பா ஒன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்னால் அப்பா அல்லது அம்மா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவும் இருக்கணும். அண்டு அவங்க அதில் வந்து இன்னொருத்தங்க இருக்காங்களே ஒரு இப்போ அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்கன்னா அவங்க அம்மா வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அது இல்லீகல் மைக்ரெண்ட்னா ஃபஸ்ட்டு இயர்லேயே என்ன சொன்னேன் அவங்கக்கிட்ட டாக்குமெண்ட் வேலிட் டாக்குமெண்ட் இருக்கணும். அப்படி வேலிட் டாக்குமெண்ட் இல்லைனா அவங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ அந்த இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தையோட அப்பா வந்து சிட்டிசனாக இருக்கணும். அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. லீகல் மைக்ரெண்ட்டாக இருந்தால் அந்த வேலிடு ஓகேங்களா அந்த குழந்தைகள் வந்து இதுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இது அப்பா மட்டும் இல்லாமல் அம்மா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து லீகல் மைக்ரெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணால் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் பை பர்த். ஒன் ஆஃப் குஸ் பேரண்ட் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் இஸ் நாட் அன் இல்லீகல் மைக்ரெண்ட். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்ட விரோதமான இந்தியாவிற்குள் இடம் பெயர்ந்தராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1915 ஜனவரி 26 அன்று அல்லது அதன் பிறகு ஜூலை 1, 1987 பிறப்பால் இந்திய குடியுரிமையை பெறுகிறார். ஓகேங்களா. இதுதான் பை பர்த்தால் சிட்டிசன்ஷிப் பெறுறது. ஓகேங்களா.
செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா, பை டிசன்ட், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்தியாவிலே பிறக்கிறாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் பிறக்கிறாங்க. இப்போ வந்து நான் இந்தியாவில் பிறக்கல, பார்ன் அவுட் சைடு இந்தியா, நான் வந்து அவுட் சைடு இந்தியாவில் வந்து பிறக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்தேன்னா எப்படிலாம் நான் வந்து வாங்கலாம், வம்சாவளியாக எப்படி நான் குடியுரிமை பெறுதல்னு பார்த்தீங்கன்னா, the 26 January 1950. ஓகேங்களா, பட் பிஃபோர் 10th December 1992. ஓகேங்களா, 26 இருக்குது, 26 January 1950 இருக்குது, டு 10th December 1992. ஓகேங்களா, இந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களோட ஃபாதர்ஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்திருந்தா அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க, டிசன்ஸ் கொடுத்துருவாங்க. பை டிசன்ஸ் மூலமாக நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஜனவரி 26, 1950 முதல் டிசம்பர் 10, 1992 முன்னர் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10th December 1992. ஓகேங்களா, 10th December 1992 அதுக்கப்புறம் வரவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ், அதாவது பேரண்ட்ஸில் அப்பாவும் இல்லை அம்மா, எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் அட் தி டைம் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் தி டைம் ஆஃப் பர்த். அதாவது 10th December 1992லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட், வெதர் இட் இஸ் ஃபாதர் ஆர் மதர். ஓகேங்களா, அவங்க வந்து அட் தி அந்த சிட்டிசனாக இருக்கணும். எப்படின்னா அட் தி டைம் ஆஃப் ஹிஸ் பர்த், அவங்க பிறக்கிற டைமில் அவங்களோட அப்பா அம்மா வந்து இங்கே சிட்டிசனாக இருக்கணும். ஓகேங்களா, தென் டிசம்பர் 3, 2004. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷல் நாட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசன்ட் அன்லஸ் பர்த் ரிஜிஸ்டர்ட் கன்சாலிட் வித். ஓகே, டிசம்பர் 3, 2004க்கு அப்புறம் ஒருத்தவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே கான்சுலேட் இருக்குல்ல, இந்தியன் கான்சுலேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும். ஓகேங்களா, அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா, அந்த குழந்தை பிறந்த 1 இயர்க்குள்ளே அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பை டிசன்ஸாக வம்சாவளியால் குடியுரிமை பெறுதலை பற்றி பேசுகிறது தான் இந்த பாயிண்ட்ஸ் 3மே. ஓகேங்களா, ஓகே, பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். ஓகேங்களா, ஒரு வந்து அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் who is ordinarily resident in or any country or a place outside undivided India. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து அந்த குடியுரிமையை வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் who is ordinarily resident in India for 7 years before making an application for registration. ஓகே, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜினாக இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் வந்து குடியுரிமை பெறணுன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து வசிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஒரு 7 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் வசிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை வந்து பெறலாம். ஓகேங்களா, தென் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the person who is married to citizen of India and is ordinarily resident in India for 7 years before making an application for registration. ஓகே, இந்த பாயிண்டில் என்னென்னா நீங்கள் இந்தியாவில் வந்து வசிக்கிறீங்க. ஓகேங்களா, இந்தியாவில் வந்து வசிச்சுட்டு நீங்கள் வந்து வெளிநாட்டு வாழ் மக்களாக இருக்கீங்க. தென் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு இந்தியன் ஆரிஜினில் உள்ள பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிவிட்டு தென் 7 இயர்ஸ் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது பை ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ளது யூனியன் டெரிட்டரி, தென் டிசன்ட். அடுத்த பாயிண்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா.